ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு முறை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க போறோம். சங்கீதம் 71:3 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையா இரும் அப்படின்ட்டு சங்கீதக்காரர் ஆண்டவரை பார்த்து பாடுறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் கூட ஏசப்பா எப்பயும் போற கண்மலையா, எனக்கு எப்பயும் விசாரிக்கிறவரா நம்மளுக்கு இருந்திருக்கிறாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கடந்து வந்த பாதைகளை யோசித்து பார்த்தோம்னா, நம்ம தாழ்விலையும் அவர் நம்ம கூட இருந்தாரு, நம்ம உயர்விலையும் நம்ம கூட இருந்தாரு. ஆமென். அவரை நினைத்து கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிப்போமாம். கண்களை மூடி உள்ளத்தினால திறந்தது நீங்க சொல்ல ஆரம்பிங்களே, ஏசப்பா நீங்க என் வாழ்க்கையில நல்லவராக இருந்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். உங்க வாய்களை திறந்து சொல்லுவோமாம். நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தரே, வல்லவரே, அப்பா நீங்க என்னை ரட்சித்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்றீங்களா? ஏசப்பா ரட்சிப்பு என்ற விலையேற பெற்ற பரிசை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்துல ஏசப்பாவை அறியாம இருக்கும்போது ஏசப்பா நம்மளை ரட்சித்திருக்காங்க. அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்ல. ஏசப்பா என்னை ரட்சித்தீங்களே, அப்பா உளையான சேற்றுல நான் ஒரு நாள் வாழ்ந்து வந்தேன், என்ன அப்போ நீங்க தூக்கி எடுத்தீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்றீங்களா? ஏசப்பா எனக்காக நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்டீங்களே, அப்பா என் பாவங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்களே, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி. நீங்க துதித்து கொண்டே இருங்களே. அதிக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம துதிக்க ஆண்டவர் நம்ம மத்தியில பிரசன்னமாக இறங்கி கொண்டு இருக்கிறார். நீங்க சொல்ல ஆரம்பிங்களே, அப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உங்க மத்தியில நீங்க உலாவுகிறவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. உளையான சேற்றில வாழ்ந்து எங்களை நீங்க தூக்கி எடுத்தீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்ல ஆரம்பிங்களே.
கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி ஐயா ஐயா நன்றி உமக்கு எங்கள் அப்பா பிதாவே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவர் எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி நினைத்து பார்த்து சொல்லுமா இயேசுப்பா நான் எங்கேயோ வாழ்ந்தேன் நீங்க என்ன தேடி வந்தீங்களே அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி நெஞ்சார அணைத்து நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு ஐயா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு எங்கள் அப்பா பிதாவே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியான இயேசுப்பாவை கூப்பிடுவோம் அப்பா எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே இயேசுப்பா நீங்க எங்க மத்தியில இறங்கி வாங்க தகப்பனே அப்பான்னு கூப்பிடு உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா சொல்லுவோமாம் உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அம்மான்னு கூப்பிட கருவில் என்ன காத்ததை பார்த்தா கருவில் என்ன காத்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும் தோளின் மேல சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்ல என்ன கொஞ்சுவதும் என்ன கெஞ்சுவதும்
அர்ப்பணிப்போமா? மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே? கைகளை உயர்த்தி சொல்லுமா, எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய ஓடி. இசப்பா, உங்களை விட்டா எங்களுக்கு யார் இருக்கா? ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி. கைகளை எடுத்து சொல்லுமா, என்ன மறக்காதீங்க, என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? ஏசையா, ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே கைகளை உயர்த்தி மூடி இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம். உம்மோடு இருப்பதுதான். முழு மனதோடு சொல்லுவோமா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் கடைசியாக ஏசையா, ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசப்பா, உம்முடைய சித்தத்தை செய்வதுதான் எங்களுடைய வாஞ்சை தகப்பனே. ஏசப்பாவை பார்த்து சொல்லுவோமா, அப்பா உம்முடைய சித்தத்தை செய்கிறது தான் எங்களுடைய வாஞ்சை தகப்பனே. ஏசப்பா, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாங்க செய்யணும்னு சொல்லுவோமா. இப்பொழுதும் கூட நம்ம ஜெபிப்போமா. இந்த பெண்கள் கூடுகள் ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறாரு. ஏசப்பா, நான் என்னென்ன கிராமங்களுக்கெல்லாம் போறேனோ அப்பா, என்ன நீங்க அங்க பயன்படுத்துங்கன்னு கேட்போமா. ஏசப்பா, என்ன நிரப்புங்கன்னு சொல்லுவோமா. ஏசப்பாட்ட நம்ம கேட்போமா. ஏசப்பாவுடைய ஒத்தாசை இல்லாம நம்ம ஊழியத்தை செய்ய முடியாது. ஏசப்பாவுடைய அபிஷேகம் இல்லாம நம்ம கிராமங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. இந்த ஒரு ஜெப குறிப்புக்காக ஒரு சில நிமிடங்கள் நீங்க கேட்க ஆரம்பிங்களே. அப்பா, என்ன நிரப்புங்க. அப்பா, என்ன ஒரு தெபோராளாக எழுப்புங்க தகப்பனே. ஏசப்பா, நான் உமக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன நிரப்புங்கன்னு கேளுங்களேன். ஏசப்பா, நீங்க எனக்கு வல்லமைகளை கொடுங்க. அப்பா, தெபோராளாகிய நான் எழும்பும் வரை கிராமங்கள் பாலாய் போய் கிடக்குமே. அப்பா, நீங்க என்ன நிரப்புங்க, நீங்க என்ன எழுப்புங்கன்னு கேட்போமா. ஏசப்பா, நீங்க எங்களை நிரப்புங்க. அப்பா, எங்களை அபிஷேகத்தினால நிரப்புங்க. அந்த பெந்தேகோஸ்தே நாளில் நீங்க பிரசன்னமாக இறங்கி வந்தது போல அப்பா எங்களை நிரப்புங்க. அப்பா, அந்த மேல் வீட்டு அறையில நீங்க இறங்கி வந்தது போல அப்பா எங்களை நிரப்புங்க. அப்பா, நாங்க எலும்புலாட்டி கிராமங்கள் பாலாய் போயிடுமே. அப்பா, நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்கன்னு கேட்போமா.